ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35. எபிரேய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுல் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இது குறிப்பிடப்படவில்லை. அவர் ரோம் நகரத்திலே வாழ்ந்தவன் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த அருமையான வேளையிலே எது எப்படி இருந்தாலும் இந்த எபிரேய ஆசிரியர் சொல்கிறாரு, ஜனங்களை பார்த்து, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறான்னா, நான் கட்டப்பட்டிருந்தேன், ஆனால் நீங்கள் என்னை குறித்து ரொம்ப பரிதபிச்சிங்க. பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, அப்போ நீங்கள் இப்படிலாம் செஞ்சதுனால என்னுடைய நிந்தைகள் உபத்திரவங்கள்லாம் நீங்களும் வேடிக்கையாக்கப்பட்டீங்க, நீங்களும் அதுக்கு பங்காளிகளானீங்க, நீங்களும் இந்த கஷ்டங்களெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே நீங்களும் அனுபவிச்சிங்க, நீங்களும் கஷ்டப்பட்டீங்க. அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது? பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம், அதுதான் அந்த மிகுந்த பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மிகுந்த பலன் என்ன அப்படின்னு சொல்லும்போது, பரலோகத்தில் ஊழியக்காரர்களுக்காக அந்த கஷ்டப்படும் போது வரக்கூடிய இன்னல்கள், ஊழியம் செய்யும் போது வரக்கூடிய இன்னல்கள், நிந்தனைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நீங்களும் பங்காளிகளானீர்கள். அப்படி பங்காளிகள் ஆனதுனால என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் கிடைக்குதான். அதுதான், அதை சொல்லிட்டு தான் நீங்கள் அதனால் எனக்கெல்லாம் என்ன பண்ணீங்க, உடைய ஆஸ்திகளையும் நீங்கள் சந்தோஷமாக நாங்கள் அனுபவிக்கும்படியாக கொடுத்தீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்க. அந்த மிகுந்த பலனை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, அந்த மேலான சுதந்திரத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. ஆனாலும் உங்களுடைய தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க. அந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. அந்த பலனை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, அதனால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. அப்போ மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் நம்ம விட்டு விடாமல் இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு பொறுமையும் காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு, அந்த வாசஸ்தலத்துக்கு அங்கு பங்குள்ளவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மிகுந்த பலன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்குது. மிகுந்த பலன் உண்டு. எதுக்கு மிகுந்த பலன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய நியாயங்களை நாம் கை கொள்ளும் போது. சங்கீதம் 19 நீங்கள் 7 11 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனம், அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளினால் மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எவைகளின் போது தான், பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் குடிந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய வசனம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி 19ஆம் சங்கீதத்தில் தாவீது உணர்ந்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நம்ம கை கொள்ளும்போது 7ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், நீதி, நியாயங்கள், அதனுடைய கற்பனைகள், அந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் போது நமக்கு அது பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேன் ஓட்டிலும் அதுக்கெல்லாம் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சொன்னாலும் அதெல்லாம் நான் கை கொள்ளும்போது எனக்கு மிகுந்த பலன் உண்டு. அந்த பலன் எது? பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கும்படியான ஒரு பலன் தான். அதுக்கு நமக்கு என்ன வேணுமா? தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். நீங்களும் நானும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தைரியத்தை கொஞ்சம் கூட விட்டு விடக்கூடாது. தைரியத்தோடு பொறுமையோடு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளாய் நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன், இதயம் மகிழும் கண்கள் தெளியும்
கீதையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, அந்த நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தாவே இதோ மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தை விட்டுவிடாமல் தைரியமாய் நாங்கள் கர்த்தாவே அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள பொறுமையோடு ஆண்டவரை நாங்கள் காணப்படும்படியாக நீர் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் கை கொண்டு நாம் வாழும் பொழுது மிகுந்த பலனுண்டு என்று சொல்லி அந்த மிகுந்த பலனாகிய அந்த வாசஸ்தலத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு தைரியத்தையும் பொறுமையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ரோமர் 13:3. இன்றைய கேள்வி: நம்மில் ஒவ்வொருவனும் யாரை குறித்து யாருக்கு எதை ஒப்புவிப்பான்? நம்மில் ஒவ்வொருவனும் யாரை குறித்து யாருக்கு எதை ஒப்புவிப்பான்?